ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் ஸ்பெஷலான பிரியாணி நம்ம பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி ப்ளஸ் சிக்கன் பக்கோடா. ஸோ சூப்பர் காம்பினேஷன், வெரி டேஸ்டி. ஓகே, எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பவுலில் 1.5 கிளாஸ் அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இது கூட நான் 3 பீசஸ் ஆஃப் பிரஸ்ட் பீஸ் எடுத்துக்கினேன். இது சிக்கன் பிரியாணிக்கு ப்ளஸ் சிக்கன் பக்கோடாக்கு ரெண்டும் டிவைட் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ சிக்கன் பிரியாணிக்கு மசாலாஸ் போட்டுடலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு குக்கரில் எண்ணெய், நெய் தாராளமாக விட்டு ஹோல் ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரோமா ஸ்மெல்லு வந்தோன்னும் ஒரு 2 ஆனியன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே ஒரு கையளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா இப்போ சேர்த்துக்கினேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாராளமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் ஆகணும். இப்போது 2 தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கினேன். சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு சீக்கிரம் தக்காளி ஸ்மாஷ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கினேன். இது கூட சிக்கன் பிரியாணி கூட நான் கிட்னி பீன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்குது. கிட்னி பீன்ஸு, அப்புறமா நான் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மேரினேட் பண்ணி வச்ச பவுலில் எக்ஸஸ் ஆஃப் மசாலாஸு வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தனும் 2 கிளாஸு தண்ணி. நான் 1.5 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸு தண்ணி வச்சேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாஸ்மதி ரைஸு ஊற வச்சுட்டேன் இல்லைங்களா, அதனால் 2 கிளாஸு தண்ணி. ஸோ தண்ணி நல்லா கொதி வந்தனும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச அரிசி நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா ஊறிட்டு இருக்குது, அதனால் 2 கிளாஸ் தண்ணியே போதுமோ. இப்போ இதில் அரிசி ஆட் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஒரு ஹாஃப் லெமன், ஒரு லெமனில் ஒரு ஹாஃப் லெமனு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். ஹாஃப் லெமன் ஜூஸ் போதும். இப்போ அதுவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் குக்கர் மூடி போட மாட்டேன், நார்மல் மூடி போட்டு அது மேலே ஒரு ஹெவியான திங்ஸ் வச்சுட்டு இப்போது ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து பார்த்தா சூப்பரான பிரியாணி ரெடி. ஸோ டேஸ்ட் வைஸு உப்பு, காரம் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது கூடவே அந்த சிக்கன் பக்கோடா சாப்பிட்டா எப்படி இருக்கும், சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ சிக்கன் பக்கோடா ரெசிபி ஷூட் பண்ணும்போது மசாலாலாம் மிக்ஸ் பண்ணும்போது சடன்னாக வீட்டில் பவர் கட் ஆகிடுச்சு, அதனால் நான் எடுக்க முடியல. ஸோ இது மறுபடியும் தனியாக செப்ரேட்டாக நான் வீடியோ போடுறேன் சிக்கன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு. ஆனால் சூப்பராக செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு சிக்கன் பக்கோடா.
நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணி வச்சேன் ஃப்ரிட்ஜில். நான் ஃப்ரீசரில் வைக்கல, நார்மல் டெம்பரேச்சர் ஃப்ரிட்ஜில் கீழே வச்சேன். ஓகே, சூப்பரான பக்கோடா, சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது பேட்ச் வைஸாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். ஸோ சூப்பரான சுட சுட சிக்கன் கிட்னி பீன்ஸ் பிரியாணி, சைட் டிஷ் சிக்கன் பக்கோடா, இது கூடவே ஆனியன், அப்புறமா லெமன். ஸோ சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. ஏன் இந்த மாதிரி ஒரு போஸ்னாக்கா, பிரியாணினா எனக்கு அவ்வளோ இஷ்டம். அதனால தான் இந்த ஒரு டான்ஸு. ஓகே, ஆக்சுவலாக நான் ஒரு நான்வெஜ் லவர். ஸோ நல்லா அந்த சிக்கன் பீஸு, கிட்னி பீன்ஸு, அப்புறம் மசாலாஸு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் மேரேஜ் எனக்கு சமைக்கவே வராது. ஆஃப்டர் மேரேஜ் எங்கள் மாமியார் ஒன்றுன்னா சொல்லி கொடுத்தா இந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ் ஆகிக்கிறேன். ஸோ எப்போவுமே நான் செய்யும் போது எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு, இன்னும் நல்லா பண்ணு, ஐடியாஸ் கொடுக்குவாங்க. இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி மசாலாஸ் போடணும், இவ்வளோ நேரம் தான் டைமு குக்கிங்க்கு, அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் கற்றுக்கின குக்கிங் தான். இப்போ குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஓகே, சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிப்பியில் இல்லை சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Ashwini. Bye. Take care. சிக்கன் பக்கோடா ரெசிபி சீக்கிரமாக வீடியோ போட போகிறேன் வித் ரெசிபி. Bye. Thanks for watching.